ஐயோ இந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும் எனக்கு முதல்ல தெரிஞ்சிருந்துன்னா மாத்திரை போடாம தப்பியிருக்கலாமே அப்படின்னு தோன்றவங்க மட்டும் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க, சரியா? நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய மூட நம்பிக்கை என்ன தெரியுமா? ரைஸ் சாப்பிட்டதால தான் சுகருக்கு மாத்திரை போடுறோம், ரைஸ் சாப்பிட்டு தான் இன்சுலின் போட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு. நான் ஒரு கேள்வி கேட்குறேன், பதில் சொல்றீங்களா? வட இந்தியாவில் அவங்க ரைஸ் சாப்பிடவே மாட்டாங்களே. வட இந்தியாவில் எத்தனை பேர் இன்சுலின் போட்டுட்டு இருக்காங்க, எத்தனை பேர் சுகருக்கு மாத்திரை போட்டுட்டு இருக்காங்க? கமெண்ட்ஸ் எழுதுங்க சார். இந்த உலகத்துல தமிழ்நாட்டில் இல்லை, உலகத்துல சுகருக்கும் ப்ரெஷருக்கும் மாத்திரை மட்டும் சாப்பிட்டதுனால யாருக்காவது சரியா இருக்கா? சொல்லுங்க, யாருக்காவது சரியா இருக்கா? மாத்திரை மட்டும் சாப்பிட்டதுனால. இதுதான் ஒரு பெரிய மூட நம்பிக்கை. சிறுதானியம் மட்டும் சாப்பிட்டா போதும், சுகர் மாத்திரையை நிறுத்திடலாம், இன்சுலின் நிறுத்திடலாம், பிபி மாத்திரை நிறுத்திடலாம், தைராய்டு நிறுத்திடலாம், மட்டும் இல்லை வெயிட்டையும் குறைச்சிடலாம் அப்படின்னு. சிறுதானியம் மட்டும் சாப்பிட்டதில்ல ஏதாவது மாத்திரை நிறுத்தியிருக்காங்களா? நல்லா கேட்டுடுங்க, ஓகேவா? இங்க பாருங்க, இதான் இப்ப பெரிய மூட நம்பிக்கை. நடைபயிற்சி மட்டும் பண்ணா போதும், பிபி மாத்திரையும் நிறுத்திடலாம், கொலஸ்ட்ரால் மாத்திரையும் நிறுத்திடலாம், சுகர் மாத்திரையும் நிறுத்திடலாம், இன்சுலின் நிறுத்திடலாம், மட்டும் இல்லை வெயிட்டையும் குறைச்சிடலாம். நல்லா கேட்டுடுங்க. 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி பண்ணினா கூட 40லேருந்து 50 கேலரி மட்டும்தான் எரிக்க முடியும். ஆனால் நடைபயிற்சி மட்டும் பண்ணி எந்த மாதிரி நடத்த முடியாது, வெயிட்டு கண்டிப்பாக குறைக்க முடியாது. இப்போ உள்ள ட்ரெண்ட் என்ன தெரியுமா? இதான் இப்போ ரொம்ப ட்ரெண்ட். இப்போ மூக்கரட்டை கீரையும் சிறு குறிஞ்சான் பொடியும் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெந்தயம், ஆவாரம்பூ, கொய்யாயில, மாங்காயிலையும் பயங்கர ஃபேமஸ். இப்போ கிரீன் டீ, கரிஞ்சீரகம், கறிவேப்பிலை, நெல்லிக்காய் ஜூஸ், நாவல் பழம், இதெல்லாம் நல்லது தான். நான் என்ன கேட்குறேன்னா, இது சாப்பிட்டதுனால யாராவது சுகர் மாத்திரை நிறுத்தினாங்களா, இல்லை யாராவது பிபி மாத்திரை நிறுத்தினாங்களா, இல்லை யாராவது கொலஸ்ட்ரால் மாத்திரை நிறுத்தினாங்களா, இல்லை யாராவது தைராய்டு மாத்திரை நிறுத்தினாங்களா, இல்லை யாராவது இன்சுலின் நிறுத்தினாங்களா? சுகருக்கு ஒரே ஒரு மாத்திரை சாப்பிட்டுட்டு இருந்த பேஷண்ட்டு இப்போ சுகருக்கு மட்டும் 3 மாத்திரை சாப்பிட்றாங்களே. சுகருக்கு மாத்திரை மட்டும் சாப்பிட்ட பேஷண்ட்டு இப்போ இன்சுலின் போட்டுட்டு இருக்காங்களே. வெந்தயம், கறிவேப்பிலை, கரிஞ்சீரகம், மாங்காய் இலை, கொய்யா இலை, சிறுதானியம், முக்கரட்டை கீரை, நாவல் பழம். நல்லா கேட்டுடுங்க. மருத்துவத்துள்ள ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன். இந்த புத்தகம் என்ன சொல்லுதுன்னா, சுகர், பிரஷர், கொலஸ்ட்ரால், ஃபேட்டி லிவர், பித்தப்பைக்கல், உடல் பருமன், பிசிஓடி, பிசிஓஎஸ், மாதவிடாய் பிரச்சனை, இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட், கரெக்ட் ட்ரீட்மெண்ட், பேலன்ஸ் டயட் மட்டும்தான். அது மட்டும் இல்லை, அந்த புத்தகம் என்ன சொல்லுதுன்னா, பேலன்ஸ் டயட் ஃபாலோ பண்ணாமல் மாத்திரை, இன்சுலின் நீங்கள் ஒழுங்காக போட்டாலும் எந்த நோயும் கண்டிப்பாக சரியாகாது அப்படின்னு இந்த புத்தகம் தெளிவாக சொல்லுது. அதனால கைண்ட் ரிக்வஸ்ட்டாக சொல்கிறேன், இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணிங்கன்னா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ சேவ் பண்ணி வைங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸில் குட் டைப் பண்ணுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். வீடியோ சேவ் பண்ணி வைங்க, ஒரு கூட போட்டு கேளுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஸ்டே டியூன்.